வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் இடி தமிழ் கேமர். நாம் இன்னைக்கு விளையாட போகிற கேம் எனக்கு கடுப்பு தரக்கூடிய கேம், உங்களுக்கு சந்தோஷம் தர கேம். விச் இஸ் கேம் நேம் இஸ் லெவல் டெவில். போன எபிசோடில் இந்த கேம் டிலீட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கடுப்பில் சென்றேன். சரி, இதுவும் பரவாயில்ல, ரொம்ப நாள் நம்ம ஃபோன்லேயே கிடக்குதே, சரி எடுத்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்திருக்கேன். வாங்க, சதி கொடியும் தெரிஞ்சும் இறங்குவோம். வந்துட்டான். எப்பா, இவனை மறக்கவே முடியாத வாழ்க்கையில். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லெவல் ஃபினிஷ். செகண்ட் லெவலில் லாஸ்ட்டில் நிற்கிறோம். இது ஒன்று தான் பாக்கி, அதையும் கூட முடித்து விடுவோம். அப்புறம் சாப்டர் 3. ஆமாம், புது அப்டேட் வேறு என்னமோ வந்துருக்குதா, அதை நான் அப்டேட்டே பண்ணல. போய் பார்த்துட்டு வரலாம். அதுவும் போய் அப்டேட் பண்ணிட்டு அடுத்ததில் பார்க்கலாம். சரி வாங்க, நமக்கு இங்கேருந்தே செல்வோம். எஸ், வாங்க உள்ள போகலாம். முன்னாடியே ஒருத்தர் நிற்கிறானே, 3 லெவல் முடிச்சிட்டேன். அதுவும் தான். அடா டேய் இருடா, ஓடிடு. தப்பிச்சிட்டேன். டேய் என்ன ப்ரோ, முடிச்சிட்டான் ஆட்டத்தை. வாடா சிங். இங்கே தான். அடப்பாவி, அப்படி போனாலும் சேர்த்துட்டானா. இங்கே நின்றுவோம். இப்போ என்னடா பண்ணோம் ப்ரோ? ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது ப்ரோ அவங்ககிட்ட. இப்போ என்ன பண்ணுறது? வந்த உடனே கடுப்பேற்றுறானே. இங்கே இருப்போம். ஐயோ, டெத்து கவுண்ட் எண்ணிக்குவாங்க யாராச்சும். எவ்வளோ டைம் சாகிறங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க பொக்கலிஷ். டேய் குதி நல்லா குதி. அதாகப்பட்டது இங்கே குதிச்சுக்கிட்டே இருக்கணும். டேய் கூச்சண்டா, எவன்டா அவன்? இங்கே வருவான். டேய் நான் குதிச்சேன்டா. டேய் அநியாயம் பண்ணுறானுங்களே. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இருக்குது, இங்கே தான் இல்லை. டேய் நான் குதிச்சேன், தெரியுதா பக்கங்களே? நான் தொடுறேன், பட்டன் தொடுறேன். பார்த்துக்கோங்க, இங்கே தொடுறேண்ணா. ஓ, அப்படி வர்றாங்க, புரியுதா? வந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். நாம் ஜெயிச்சிட்டோம். பேக். டேய் உள்ள போடா. திரும்பி ஏதாச்சும் வந்துடுப்பா. டே திரும்பி வரானா. குதி அப்போடா. ஓ ஐயோ, இவன் திட்டவும் முடியல மனசார. போ மூவான். போடா, குதிடா. அறிவு பொக்கலே. நான் என்ன செய்வேன் இப்போ? டக்குனுப்பா. இப்போ போக முடியல. அப்போ சொல்ற சென்று அப்படியே ஓடிடு. ஓ, இங்கே இருக்க வழி. டேய் ஐயோ, வந்துட்டேன். எப்படி மாசா இவன்? பஸ் ஸ்டாண்டு பொக்கலையே. டேய் ஐயோ, என்ன ப்ரோ, இப்போ தான் வந்தேன், தெரியுதா? ஆடா கருமாந்திரமே, போயிட்டேன். ஆட இருக்கா, பார்த்தீங்களா அவன் எப்படி கொஸ்டின் பேப்பரை மாத்துறான்னு? ஆட ஐயோ, போயிட்டேன். அட அரக்கிருக்கா, வந்துட்டா. அட டேய் இது சீட்டிங். டக்குன்னு அங்கிருந்த கண்ட்ரோலை மாற்றிட்டான். கண்ட்ரோலையா மாத்திரேன், நீடி வைக்கிறேன் உனக்கு ஆப்பு. இதை இங்கே ஒருத்தன் போவான். எஸ், எனக்கு தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு. அப்போ நான் இல்லை எப்படி ஐயோ, மீண்டுமா போடா. இப்போ நான் ஜெயிக்கிறேன்டா. என் சிங்கம் களை இறங்கிடுச்சு.
இதாகப்பட்டது. இப்படி போய் இப்படியே போகணும். புரியுதா? அவன் நம்மளை மைண்டு கேம் பண்ணுறான், நம்ம கண்டுக்கவே கூடாது. இதுதான் ஃபைனல் லெவல் டெவில் இரோட ஃபைனல். இது வர்றான் வர்றான் வர்றான். என்னென்ன பண்ண காத்திருக்கானோ. அட இருக்கா டே, நான் தொடவே இல்லைடா. இருங்க, இவனை தள்ளி கொண்டு போய் இங்கே வைக்கணும். புரியுதா? அப்புறமா சென்று அன்சைடு போகுமா லெவலு. டிகே டிகே ஐயோ ப்ரோ, நான் வேணும்ட்டு பண்ணல ப்ரோ. அது இப்போ பாருங்க, இப்படி போகணும், இப்படியே மேலே போய் அட இது என் தப்பு தான், என் தப்பு தான், என் தப்பு தான். வந்த 5வது நிமிஷமே என்னை கொலை பண்ணுறான்ல, இது என் தப்பு தான். டேய் 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 தம்பி, அவனை அந்த ஓரத்தில் சேர்த்துடாத, அப்புறம் முடிஞ்சு. அப்படியே அன்சைடு போயிடு. ப்ரோ ப்ரோ ப்ரோ, அவன் அங்கே வைப்பான்னு அப்படி ப்ரோ தெரியும். வெறுப்பேத்துறான் ப்ரோ இவன் நல்லா. இப்போ பாருங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் முடியல. அப்படியே போயிடு, அப்படியே அங்கே போயிடு. இங்கே ஒருத்தன் வருவான். எஸ், இப்போ போயிட்டேனா? என்ன இவன் வந்து அடைச்சிட்டான்? சம்திங் விஷிங். ஓ இவரு இப்படி வச்சுக்கணும். ஸ்க்ரீன் ஆடுதுடா, ஸ்க்ரீன் ஆடுது. ஆஹா, அப்பாடா போயிட்டான்டா போயிட்டான்டா. ஈஸி ஈஸி ஈஸி. ஆடா ப்ரோ, கிராவிட்டி இருக்குன்னு அவன் சொல்லவே இல்லை ப்ரோ. ப்ரோ ஐயோ கடவுளே, இருங்கடா இருங்கடா, இப்போ வரேன்டா. எனக்கே வா மைண்ட் கேமு. யார் தெரியுமா? ஐடிஜினா சும்மாவா? வரேன்டா வரேன்டா. எனக்கே மைண்ட் கேம் பண்ணிட்டான்ல. போடா, ஒன்று இங்கே ஒன்று, அப்படியே போ, அங்கே ஒன்று, இப்படி ஒன்று, அப்படியே திறந்து விடே. போட்டும். இப்படி போகணுமா? இங்கே நீடு. ஐயோ டக்குன்னு போடா. கீஞ்சுதுடா, செத்தண்டா. எஸ், முடிச்சிட்டேன் லெவலையா. ப்ரோ 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 ப்ரோ, இங்கே ஏதாச்சும் கழுண்டுரும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக கழுண்டுரும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். அங்கே பிளாட்ஃபார்ம் நிற்கிதா? ஓகே. ஏதோ லக்கில் வந்துட்டு இருந்தேன். லக்கில் வந்தால் தான் நம்ம பசங்களுக்கு பிடிக்காது. எஸ், போகலாம். ஐயோ ரீசெட். இது கண்டுக்காதீங்க, நெட்டு லேக் ஆகிடுச்சுன்னு நினச்சி விட்டுருங்க. இப்படியே நம்ம போய் அப்படி அப்படி புரியுதா? இப்படி பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வந்தேன். புரியுதா? என்னை பார்த்து விளையாடுறவங்க இது கற்றுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணக்கூடாது. இப்போ சொல்லித்தரனால இது மாதிரி பண்ணுங்கள். புரியுதா பொக்கலேஷ்? இந்த பொட்டி இப்படி நவுத்தி வைக்கணும். அப்படியே மேலே போ, நல்லா மேலே போகணும். அப்புறமா இப்படி வரணும். புரியுதா? இப்படி மேலே போகும்போது இங்கே ஒருத்தர் இருப்பான். புரியுதா? இங்கேருந்து போகும்போது ஒருத்தர் ஷட்டரும் வரும், க்ளோஸ் ஆகிடும். இங்கேருந்து 3ஆக பிரிஞ்சிடும். துடிக்க தொடங்கும் போது இந்த 3 பட்டன்களை சடக்கென்று அமுத்தும் போது ஸ்க்ரீன் நல்லா ஆடும். அதை கண்டுக்காதீங்க. நம்ம ஃபோக்கஸ் எப்பவுமே எங்கே இருக்கணும்? பட்டன் மேலே தான். இங்கே இப்படி வச்சேன்னா எங்கே வருவான்? அங்கே வருவான். புரியுதா? அப்படியே இங்கே வரும்போது இங்கே நிற்கணும், எட்ஜில் நின்று. பைத்தியக்காரா, ஐயோ அதுவே கஷ்டம். கிராவிட்டி இல்லாமல் தான் அவனே வருவான். பின்னாடி வேற ஒருத்தன் வர்றான். கண்டுக்காதீங்க, கண்டுக்கவே கூடாது.
தப்பு மேலே தப்பு பண்ணுறவன் தான் அரசன். சி பைத்தியக்காரன். அரசன் இங்கெல்லாம் தப்பு பண்ணுவான் கேட்டிங்கன்னா பண்ணுவான். யானைக்கும் அடி சர்க்குள். இருங்க போக்கலை, நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, அவனே வழிவிடுறான். புரியுதா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இதை என்ன பண்ண போகிறான்னா, இத்தனை புள்ளியில் ஒரே ஒரு புள்ளியில் பாம்பு வச்சுருப்பான். டேய் ப்ரோ, இப்போ எனக்கு கேட்க தோணுது, கம்முன்னு பேசாமல் தானே விளையாண்ட, அப்படியே விளையாண்டுருக்க வேண்டியது தானே. நமக்கு வாயில் தான் பொக்கலை சனி உட்காந்துட்டு இருக்குது. ஐயோ டே, வாய் மேலேயே நம்ம போடணும். என்ன பண்ணுறது, கான்சன்ட்ரேஷனே இல்லை. போடு இங்கே ஒன்று, இங்கே அப்படியே ஓடி போய் எனக்கு இந்த லெவல் அப்படியே பதிஞ்சு போச்சு மண்டையில். இப்படி போகணும். அதாவது இங்கே ஒருத்தர் இருப்பான். என்ன பண்ணணும், நம்ம பார்த்து பக்குவமாக சென்று இங்கே நிற்கணும். ஓகே, இங்கே அடிச்சுட்டு இப்படி போய் நிற்கணும். அப்படியே இப்படி வந்து இங்கே லேண்ட் ஆவான். அப்புறம் இவனை பிடிக்கணும். இங்கேருந்து அப்படியே போய் இங்கே நிற்பான். கரெக்டாக நிற்க வைக்கணும். ஜெய் கிருக்கா நின்று தொலையாண்டா, வலுக்குது ப்ரோ. அங்கே யாரோ எனக்கு சதி பண்ணுறக்கா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க ப்ரோ. எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் ஊற்றி வச்சவனை கையில் கிடச்சான். உப்பாடா, நான் என்னடா மிஸ் பண்ணுறேன்னே நினச்சி வந்தால் கட்டமிட்டேன். அவன் கையில் கிடச்சா மிதிப்பேன் ப்ரோ அவனை. அவ்வளோதான். ஒன் மோர் அவ்வளோதான். வந்துட்டேன். ஐயா வாண்ட் த மேட்ச் பொக்கலே. எனக்கு தெரிஞ்சது தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட். மேலே நான் 5 பொட்டி பயந்தே போயிட்டேன். நான் 5 பொட்டியை பார்த்தப்போ அவ்வளோதான். நான் வந்துட்டேன். அது சும்மா நம்மளை ஏமாத்துறக்காக வச்சு பொட்டிஸ். அப்படி அதாவது இந்த பொசிஷனில் தான் நிற்கணும் நான். ஐம் ரைட். யா, இங்கே நில்லு. அவனா வருவான், புரியுதா? ஓகே ப்ரோ. எதில் ப்ரோ இருக்கும்? ஓ, எல்லாம் கலெக்ட் பண்ணாதான் ஓப்பன் ஆகுமா? ப்ரோ எதில் ப்ரோ இருக்கும்? எனக்கு பயமாக வேற இருக்கே. எத்தனை இடத்துல இருக்குன்னு வேற தெரில. ப்ரோ பார்த்துறேன் எதுன்னு பார்த்துறேன். ஐ நோ இப்போ நான் சர்ன்னு செல்வேன். புரியுதா பொக்கலே? அவன் இப்படி போய் இப்படியே போகணும். இங்கே ஒருத்தர் இருப்பான். அவனை இங்கே தூக்கிட்டு, ஐயோ, என் பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்து வச்சிருவேன் ப்ரோ. யாஸ் எம்மா, இங்கே ஒருத்தர் இருப்பான். அவன் மேலே ஏறி அவனை கண்டுக்காமல் போகணும். அப்படியே இங்கே போகும்போது இங்கே 3ஆக பிரியுவான். இங்கே நிற்கணும். அவன் வந்து கீழே தட்டிட்டு போனதும் இங்கே வந்து ஒரு தட்டிட்டு
நம்ம சுவிட்சை தட்டிட்டு மறுபடியும் போகணும், இங்கே ஒரு தட்டு தட்டணும், அப்புறமாக நம்ம இங்கே போய் நின்று இங்கே ஒரு தட்டு தட்டி அப்படியே ஓடிடணும். சாராக இங்கே நிற்கணும், பிரிஞ்சு போயிடுவான். கிராவிட்டி செக்ஷன், அதாவது இத்தனை நேரம் நம்ம விளையாண்டோம்ல அதை எல்லாத்தையும் இப்போ ஒரே இதில் காட்டுவாங்க, புரியுதா? இப்படியே வந்து அடுத்தது நம்ம இங்கே பக்குவமாக நிற்கணும். எஸ், நான் கூட பயந்துறாங்க தட்டுவானோன்னு. அப்படியே நேராக ஓடு ஓட்டு 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 ஓடிக்கிட்டே இரு. இங்கே நில்லு, இங்கே தான் நிற்கணும். எஸ், இங்கே தான் அப்படியே நில்லு. அவனாக வருவான், வரும்போது அப்படியே போயிடணும். அப்புறமாக ஏ எனக்கு தெரியும், இந்த ஃபுல் எடுத்துரு. இந்த கண்ணில் இருக்க இந்த லாஸ்ட் இருக்கான்ல, அவனை தொடவே கூடாது. அவனை மட்டும் தொடாமல் பாத்திரா. ஓ, ஜெயிச்சிட்டேங்கிறேன். என்னடா வெட்ட வெளியில் வந்துட்டு, அதுக்குள்ள ஊரை விட்டு வெளியே துரத்திட்டாங்களா? இருங்க ஜி, எங்கே மெதுவாக வர்றான் அவன், இதுக்கப்புறம் ஓட மாட்டானா? ஓடுங்க. இங்கே இருக்கா கதவு. பார்ட் 3 வந்துட்டோம், பார்ட் 3க்கு வந்துட்டோம். வாங்க. என்ன ப்ரோ சுத்துது, என்ன விஷயம்? ஐயோ, இருங்க பக்கம். இப்போது நான் உள்ள இப்படி போகணும். ஆப்போசிட்ல சுத்துறீங்க டே. பக்கத்தில் வரானா என்ன? இல்லை ஏன்னா மனப்பிராந்தின்னு சொல்ல வந்தேன்டா. அடி இருங்கடா, அடி இப்போதான்டா வந்தேன். அதாவது இப்படியே போய் புரியுதா, நான் இந்த கேப் வருதுல்ல, இந்த கேப்பில் நான் ஓடணும். அதுக்குள்ளே திரும்பிட்டானே, அதான் நான் பார்த்தேன். என்னடா இங்கே இன்னமும் குறையுதேன்னு. புரியுது எனக்கு புரிஞ்சு. போகணுமா? இருறா. அப்படிதான். டபுள் ஜம்பெல்லாம் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அட ஆர்வ கோளாறு அரபாத நாயே. அடிங்கு. அதாவது இப்படியே போய் நம்ம இங்கே நிற்கும்போது அவன் திரும்பிடுவான். இப்படி போகும்போது அவன் மறுபடியும் அவன் ரொட்டேஷனே திரும்பிடும். அப்பாடா வந்துட்டான்டா. பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அவன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டான் அங்கிருந்து. என்னடா அது, என்னடி இது? சரி நம்ம நில்லுங்க போவோம். அடாடா, தட்ட மாட்டானான்னு கேட்கறக்குள்ள தட்டிட்டான். அதாவது நம்ம அங்கே நிற்கவே கூடாது, சர்றேன்னு சொல்லணும். போடா. நமக்காக அவன் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டான். போங்கடா நீங்களும் உங்கள் லெவலும். அவ்வளோதான். டக்குன்னு. ஐயோ ப்ரோ அவனே கஷ்டம். அது எப்படி ப்ரோ? இல்லை எனக்கு புரியல ஜி, அவனே கஷ்டம். டே மனசாட்சிங்கிற ஒரு இது இருக்காடா உங்களுக்கு? என்ன ப்ரோ முக்கிறீங்கன்னு கேட்டால் டென்ஷனாக இருக்குது ப்ரோ. இந்த அளவுக்கு நான் டென்ஷன் ஆனது எந்த கேமில் தெரியுமா? இதோட பார்ட் 1ல். போயிட்டேன்டா அப்பாடா, ஜெயிச்சிட்டேன்டா. டே இது என்னதுடா அது ப்ரோ? எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. கரெக்டாக தான் போயிருக்கேனா? அப்படியே இங்கே உள்ளே போயிரு. என்னடா ஒன்றும் நடக்கலையேன்டா இப்போ தான் கேட்டேன். என்னடா ஒன்றும் நடக்கலையேன்னு இப்போ என் மனசாட்சி கேட்டுச்சு. தான் நான் பார்த்தேன். அந்த திரும்பிட்டானா
இப்போ நான் கால்குலேட் அந்த இதை பண்ணி இங்கே போய் நின்று இங்கே நிற்கக்கூடாது சொன்ன வந்தேன். போடா 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 போயிடுச்சு போடா. இது இங்கே நிற்போம் கரெக்டான டைமிங்கில் நம்ம போய் இங்கே நின்னா மட்டுமே போதும். ஜெயிச்சிட்டோம். என்னடி இது அம்மா ப்ரோ, இப்போல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது ப்ரோ. சீட்டு போகும்போது கண்ணுக்கு தெரியாத ஏதாச்சும் வச்சுட போகிறான் ஆடி. என்னடா பண்ண நான்? அம்மா என்ன ப்ரோ கல்டு விழுந்துட்டா டக்குன்னு? ஆடா கிறுக்கா, எங்கிருந்துடா ஸ்லாப் வந்துச்சு சைடில்? பார்த்தீங்களா பொக்களே, நம்மளை ஏமாத்திடுறாங்க. ஸ்லாபு வேற வருது. அம்மா அம்மா ப்ரோ, இது போகாதா? சூப்பர்ரா, சூப்பரு. கரெக்டான இதில் தான் நான் தள்ளி கொண்டேன் அவங்கள, புரியுதா? இல்லைன்னா எனக்கு பாட தான். எனக்கு கால்குலேஷன் வராதுடா. எஸ் தேர். இங்கே பட்டன் அமுத்திட்டு நம்ம இங்கே நிற்கவே கூடாது, ஓடிடணும். எப்படி இப்போ என்னடாச்சு? ஓ, நம்ம தான் அந்த வட்டமே, புரியுதா? திரும்பிட்டான்டா தான் நான் பார்த்தேன். போடா போ. டக்குன்னு அவன் கேசக்கியாக மாறிட்டான், புரியுதா? வாங்க ஒன்ஸ் மோர் இந்த லெவலோட நிறுத்த போகிறேன். என்னடா ஸ்டார்டிங் லெவல் மாதிரி இருக்கு? அடம், அது ஃபேக்கு. ஐ, இதுவும் ஃபேக்கு. அடிங்கு நடுவில் இருக்கிறவனா உண்மையாடா? இங்கே வாடா, இவன் தான் ஒரிஜினலு, பாக்கியெல்லாம் ஃபேக்கு. மறுபடியுமா? ப்ரோ 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 அநியாயம் ப்ரோ இதெல்லாம். அட டேய், நான் குதிச்சேன்டா. ஓ அப்படி அவனை கூட்டிகிட்டு போனவன் அப்பாடா. There we go boys and girls. பார்க்கும் நண்பர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க பொக்கலேஸ். வைபு பண்ணுங்கள். நம்ம நான் அடிக்கும் மொக்க ஜோக்களை கேட்டு வைபு பண்ணுங்கள். அவன்கிட்ட என்ன ப்ரோ ராகமாக பாடுறீங்கன்னா, நான் ஒரு சங்கீத வித்வான். சங்கீதத்தை வித்துருவான். காசு கொடுத்தா கூட கிடைக்காது ப்ரோ. என்ன மாதிரி ஒரு பாட்டெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. நான் சொல்கிறது கேளுங்க. என்ன ப்ரோ பறந்துட்டான் அப்படி? இதுக்கு இவன் தள்ளி விடு, சொல்ல முடியாது பொக்க. ஓ ஐசி, ஆஹா, ஒன்றுமே பண்ணக்கூடாது. நம்ம அங்கே சும்மா ஓடிடணும். டேய் டேய் டேய், சி பட்டன் கீழே இருக்கா? நான் கூட பயந்துட்டேன்டா. வாடா வாடா பட்டன் வாடா. வந்துட்டான்ல, ஒன் டாப்பில் இன்னொன்று கூட போனால் தான் வருவான் அவன். வந்துச்சு தான் பக்கம் லாஸ்ட் லெவல். எனக்கு தெரிஞ்சு அங்கே அவன் ஏதாச்சும் தெரியும், எனக்கு தெரியும். என்னடா இனி ஒன்றுமே நடக்கல, சிம்பிளாக தந்துட்டாங்களேன்னு பார்த்தனே. அது எப்படி முடியும்? நாங்கள் இருக்குல்ல. எப்படி இவன் ஏதாச்சும் கோளாறு பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஒன்றுமே பண்ணாமல் சாகிறது என்னால் மட்டும்தான் முடியும். எப்படி இல்லை? எனக்கு ஜென்மனாக கிடைச்ச கழிவு, புரியுதா? திறமை பார்க்கல, என்னோட திறமை இவன் தானே.
இவனும் கூட குதிக்கிறான். நான் தான் இருக்கேன்லான்ட்டு. அதுக்குள்ள ஐயோ நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது எல்லாமே. 1 2 3 இங்கே மேலே குதிப்பான். அவன் அப்படியே போய் இப்படியே போய் நம்ம இங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கணும். அவனா மேலே கூட்டிகிட்டு போவான். அப்புறமாங்க ஜெயிச்சிட்டோம். எப்பா இங்கே நிறுத்துறேன். இந்த எபிசோட இதோட நிறுத்துறேன் பொக்கலீஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மொத்த லெவல் டெவிலையுமே முடிக்கிறோம். ஏன்னா அப்டேட் வேறு வந்திருக்கு. நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட லெவல் வரும்னு நினைக்கிறேன். அப்போ மொத்தமாக முடிக்கிறோம். அது வரைக்கும் நான் உங்கள் இடி தமிழ் கேமர். குட் பை கைஸ்.